ஆண்டவர் உடைய ஜெபத்தை கவனித்து பார்த்த சீஷர்கள் டோன்னோ அவர்களுக்கு தெரியாது அவர் இயேசு எப்படி அவர் ஜெபித்தார் என்பது அவர் அறியவில்லை. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு முன்பு இருந்த மற்ற பரிசேயர்கள் மார்க்கத்தார்கள் ஜெபித்ததெல்லாம் அவள் ஆலயத்தில் ஜெபித்த ஜெபமோ அல்லது மற்ற ஜெபத்திலே அவர்கள் மனுஷர்களுக்கு முன்பாக ஜெபிக்கிற ஜெபத்தைத்தான் அவர்கள் பிரதானமாக வைத்திருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய ஜெபத்திற்கு ஒரு கிரெடிட், அதுக்கு ஒரு மனுஷன் முன்பாக ஒரு பலனை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆண்டவரை குறிப்பிட்டு அவர் சொன்னார், அப்படி அவர்கள் எதிர்பார்த்து ஜெபித்தவர்கள் தங்கள் பலனை பெற்று தீர்ந்தார்கள். எப்படி பெற்று தீர்ந்தார்கள்? இவன் நன்றாக ஜெபிக்கிறவன் என்று பப்ளிக்காக வைத்திருக்கிற அந்த ஜெபத்திலே மார்க் போட்டுக்கொள்வார்கள். அது ஒரு மிகவும் டேஞ்சரான ஒரு பகுதி. அப்படி ஒரு மனுஷர் முன்பாக ஜெபிக்கிற ஜெபம் என்பதை இயேசு செய்யவில்லை. ஆகவே தான் சீசர்கள் வாட்ச் ஜீசஸ், இயேசுவை கவனித்தார்கள். இயேசுவை கவனித்து அவருடைய ஜெபத்தை அவருடைய ஜெபிக்க போகிறார், ஜெபித்து விட்டு வருகிறார். அதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவர் தான் ஒரு இடத்திற்கு போகிறார். சம்ப்ளேஸ் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறார். அவர்களுக்கு தெரியும் அவர் வனாந்தரத்திலிருந்து ஜெபித்து வருகிறார் என்று சில சமயங்களில் தெரியும். சில சமயங்களில் அவர் பாலைவனத்திற்கு சென்று ஜெபித்து வருகிறார் என்று தெரியும். அவ்வளோதான் தெரியும். ஒரு இடத்திற்கு போய் ஜெபித்து விட்டு வருகிறார். அவர் மலைக்கு ஏறி சென்றார் என்று எழுதியிருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் அவர் மலையில் போய் ஜெபம் செய்வார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவர் சென்று அங்கே ஜெபம் செய்ய போவார். அதை அவர்கள் அறிவார்கள். அண்டு அவர் ரெகுலராக வழக்கம்போல் ஜெபிக்கிற ஒரு ஸ்தலத்திற்கு அவர் செல்வார். ஹேஸ் ஒன் ப்ரே, ஒரு ஸ்தலம் என்று ஒன்று வைத்திருந்தார். அது வழக்கமாய் போய் ஜெபிக்கிற ஒரு ஸ்தலமாய் அவர் இயேசுக்கு அது இருந்தது. இது ரெகுலர் ப்ரேயர், ஒரு தனியாய் போய் ஜெபிக்கிற ஒரு ஸ்தலம். அல்லது கெத்செமனிலே அவர் ஜெபித்த அந்த தோட்டத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் என்ன வாசிக்கிறோம், அது அவர் தோட்டத்திற்கு அவர் அடிக்கடி செல்கின்ற அந்த தோட்டத்திற்கு என்று எழுதியிருக்கிறது. வெரி ஆஃபன் அடிக்கடி அவர் தோட்டத்திற்கு சென்று அந்த தனியாக போய் ஜெபம் செய்ய போவார். ஏன் அங்கே அவர் ஒரு முறை தனக்காக ஜெபிக்கும்படி கூடவே அவர்கள் கூப்பிட்டு சென்றாலும் அவர்கள் வந்தவுடன், அந்த தோட்டத்திற்கு வந்தவுடன் அவர் சொன்னார், நீங்கள் ஜெபிங்கள், நான் போய் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று. ஒரு தனியாகத்தான் போனார். எவ்வளோ தூரம் போனார் என்று கூட எழுதியிருக்கிறது. ஒரு கல்லறி தூரத்திற்கு அவர் போனார். கல்லறி தூரம் என்றால் ஒரு யூதன் எப்படி தைரியமாய் வீசி எறிந்தால் ஒரு அப்படி தூரமாய் அந்த த்ரோ என்று அந்த கேமில் வைத்திருப்பார்கள். அப்படி எவ்வளோ தூரம் விழுகிறது என்று பார்ப்போம் என்று. அப்படி ஒரு வேகமாக எறிந்தால் அந்த கல்லறி தூரத்திற்கு அளவிற்கு அவருடைய பொருள் என்னவென்று சொன்னால், அந்த அளவிற்கு அவர் போகும்பொழுது ஹி ஒன்ட் பி சீன், அவர் காணப்படுவதில்லை, அவருடைய வார்த்தைகள் கேட்கப்படுவதில்லை. அலோன் தனியாக அவர் போய் அவர் செல்வார். ஆகவே அழைத்து கொண்டு வந்து எனக்காக ஜெபிங்கள் என்று அவர் சொன்னாலுமே கூட அந்த ஜெபத்திலே ஹி வெண்ட் அலோன், தனியாக செய்தார். ஆகவே அவர்கள் இப்படிலாம் அவர் ஜெபித்து கொண்டு வந்ததை அவர் ஒரு இடத்தில், ஏதோ ஒரு இடத்தில், இன்னொரு இடத்துல ஒரு சமயம் காட்டுக்கு சென்று ஜெபித்தார். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் கொடிய விலங்குகள் நிறைந்த, கொடிய விலங்குகள் நிறைந்த காட்டுகளுக்கு சென்றார். விலங்குகளை பற்றி அவர் யோசிக்கவில்லை. விலங்குகள் காடு என்று தான் யோசித்து அவர் சென்றிருந்தார். ஆனால் அங்கே மறைவாக எத்தனையோ விலங்குகள் அங்கே இருந்திருக்கக்கூடும். அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், தெர் வாஸ் நோ மேன், மனுஷன் இல்லை, மிருகங்கள் இருந்தது, அவ்வளவுதான். ஆகவே அவர் தனியாக இடத்திற்கு அவர் சென்று ஒரு காடு போல் இருந்ததை மிகவும் நேசித்து தட் இஸ் தி பெஸ்ட் பிளேஸ், நான் அடிக்கடி இங்கே வந்து ஜெபம் செய்யலாம் என்று அவர் எண்ணுவார். அந்த தனி இடத்திற்கு அவர் போய்விட்டார். கொடிய விலங்குகள் என்று ஏன் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த காட்டிலே என்னென்ன விலங்குகள் இருந்ததோ அவருக்கே தெரியாது. பின்னாலிருந்து ஒரு சிங்கம் பார்த்துருக்கக்கூடும். அவர் ஜெபித்ததை பார்த்துவிட்டு அமைதியாக போயிருக்கும். ஒரு புலி பார்த்துருக்கக்கூடும். சாது சுந்தர் சிங்
ஜெபித்த பொழுது அப்படி எல்லாம் நடந்தது என்று அங்கே அவருடைய புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அல்லது பெரிய மலைப்பாம்பு கூட பக்கத்தில் வந்திருக்கும், பார்த்துவிட்டு அவரை விட்டு வெளியே போயிருக்கக்கூடும். நரிகள் வந்திருக்கும், என்னென்னமோ கரடி வந்திருக்கும், இது என்னென்ன விலங்குகள் இருக்கிறதோ கூட வந்திருக்கக்கூடும். ஆனால் அதிலெல்லாம் அவருடைய ஜெபத்தினுடைய தேவனோடு ஜெபித்து அந்த ஜெபத்தில் லயித்து போனபடியினால் ஹி ஹாஸ் நாட் பாதர் அபவுட் இட். அதை குறித்து அவர் யோசிக்கவும் இல்லை, அவர் சிந்திக்கவும் இல்லை. ஒருவேளை அவர் எழுந்து ஜெபித்து முடித்து வெளியே வரும்பொழுது வேண்டுமானால் 2 சிங்கங்கள் அங்கே போவதை பார்த்துருக்கக்கூடும். அவர் விரும்பியதெல்லாம் லோன், தனிமையாக தேவனிடத்திலே போய் இருப்பது தான். ஆகவே தே டோன்ட் நோ, அவர்களுக்கு தெரியாது எப்படி அவர் ஜெபித்தார் என்று கூட இவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி அவர் முடித்த பின்பு லூக்கா 11:1 திரும்பி வருகிறார். அப்பொழுது அவர் திரும்பி வந்த பிறகு தான் கேட்குற அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண அவன் போதித்ததை போலவே நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். நீரும் எங்களுக்கு நீர் போதிக்க வேண்டும், டீச்சர்ஸ் எங்களுக்கு போதிகள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். பிறகுதான் ஆண்டவர் அங்கே அவர் சொல்கிறார், அங்கே அவர் எப்படி போதிப்பது ஜெபிப்பது என்பதை போதித்தார். அவர் ஹெவன்லி ஃபாதர் என்று அவர் குறிப்பிட்டார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் ஜெபம் செய்ய என்று அவர் ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் அங்கே எதை வைத்து அவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அவர் சொன்னார் என்று சொன்னால், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அவர் ஏன் அப்படி அவர் குறிப்பிட்டார்? ஏனென்றால் அவர்களையும் சீசலையும் வைத்து சொல்கிறார், நான் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறதை போலவே யூ ஆல்சோ, நீங்களும் என்னை போலவே ஜெபம் பண்ணுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே பரமண்டலில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட இந்த கான்டெக்ஸ்டின் படி எங்களுக்கு போதிக்க கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நான் என் பிதாவினிடத்தில் எப்படி ஜெபிக்கிறேனோ அதுபோல் நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் போதனையை அவர் தொடங்குகிறார். நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அங்கே 21ஆம் வசனத்திலே வாசித்தால், யோவான் 17:20 என்ன வாசிக்கிறோம்? அவர் அங்கே அவர் குறிப்பிட்டவர் குறும்பொழுது அவர் சொல்லுவார், அந்த நடுப்பகுதியிலே, பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போலவே, பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறதை போலவே இவர்கள் நம்மிலும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் பிதாவை நோக்கி அவர் சொன்ன அந்த கடைசி அந்த ஜெபம், அந்த சாரத்தின்படி தான் அவர் சொன்னார், அவர் ஹெவன்லி ஃபாதர், எங்கள் பிதாவே என்று அவர் சொன்னார். ஜெபத்தில் உள்ள அந்த ஒரு இனிமையை அவர் எப்படி அவர் குறிப்பிட்டார் பார்த்தீங்களா? நான் அவரிலே போய் ஜெபிக்கிறதே போலவே நீங்களும் நான் ஜெபிக்கிறதே போலவே நீங்கள் ஜெபித்து விட்டால், அதைத்தான் அவர் சொன்னார், அவர் ஹெவன்லி ஃபாதர், எனக்கும் உங்களுக்கும் ஒரே பரமபிதா தான் இருக்கிறார், நான் அவரிடத்திலே போய் ஜெபிக்கிறதை போலவே நீங்களும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்க தொடங்கினார். ஆகவே அவருடைய பூமியிலே வந்து ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்தது எல்லாம் இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய காரியங்கள் முதலாவது அவர் மனதை நிறைத்திருக்கவில்லை. அவர் மனதில் நிறைத்திருந்ததெல்லாம் இந்த பூமியில் இல்லாத ஒன்றைத்தான் அவர் கேட்டு ஜெபித்தார். அவர் சொன்னார், அந்த தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உம்முடைய நாமமும் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்த குலைச்சல் நிறைந்த உம்முடைய நாமத்திற்கு அபகீர்த்தி நிறைந்த கிறிஸ்தவர்களாய் வாழ்கின்ற இவர்கள் மத்தியிலே உம்முடைய நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாயிருக்கிறது, பாவம் விளைந்திருக்கிறது. அவர்கள் செல்கிற இடங்களிலே உம்முடைய நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாகிவிட்டது. வேலை செய்கிற இடங்களிலே அபகீர்த்தி, அவருடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அபகீர்த்தி. தெய்வமே, இந்த பூமியிலே நான் வந்து பார்க்கும் பொழுது உம்முடைய நாமும் அங்கே கீர்த்தி அடையவில்லை, உம்முடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாகவில்லை, அசுத்தம் நிறைந்து மகிமை குறைச்சல் உண்டாயிருக்கிறது. அதை நான் இந்த பூமியிலே இழந்த அந்த பகுதியிலே நான் வாழ வேண்டும். ஆகவே
நீங்களும் என்னைப் போலவே அப்படி நீங்கள் முதலாவது மனதில் நிறைத்திருக்க வேண்டியதெல்லாம் ஹோலினஸ், பரிசுத்தம்தான். பரிசுத்த குறைச்சல் ஏதோ அதைத்தான் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு குறைவான பரிசுத்தம் இருந்துவிடக்கூடாது, உம்முடைய நாமத்திற்கு ஒப்பான அதே பரிசுத்தம் உண்டாக கடவுது என்று ஜெபம் செய்யுங்கள். இரண்டாவது அவர் குறிப்பிட்ட அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த பூமியில் இல்லாதது என்னவென்று சொன்னால், உம்முடைய ராஜ்யத்தினுடைய மேன்மை இங்கே இல்லை. எங்கு பார்த்தாலும் சமாதான குறைச்சல், எங்கு பார்த்தாலும் கலகம், எங்கு பார்த்தாலும் வெசித்தனங்கள், காம விவகாரங்கள், நிம்மதி இழந்த தன்மை, ஏராளமான பிரச்சனைகள். இந்த பூமியிலே, இந்த முள்ளும் குறுக்கும் நிறைந்த இந்த சாபக்கேடான இந்த பூமியிலே, நீ சபித்து அனுப்பப்பட்ட இந்த பூமியிலே எவ்வளவு கேடு இருக்கிறது. இந்த கேடுகளின் மத்தியிலே மனுஷன் விரும்புவதெல்லாம் பணம் விரும்புகிறான், ஆஸ்தி விரும்புகிறான், அந்தஸ்து விரும்புகிறான், எதையே விரும்புகிறான். அவன் சமாதானம் வேண்டும் என்று கேட்பதில்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லது அது பரிசுத்தம். முதலாவது அதை நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபம் செய்கிறார். இரண்டாவது உங்களுடைய ராஜ்யத்திலே உள்ள சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். இவைகளே இந்த தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய அந்த பண்பை இந்த மக்கள் இழந்து தவித்து விட்டு எதை தேட வேண்டுமோ அதை அவர்கள் தேடாமல், பணம் இருந்தால் நலமாக இருக்குமே, சில மனுஷனுடைய தயவு இருந்தால் நலமாக இருக்குமே, நான் இதை வாங்கிவிட்டால் சமாதானமாக இருக்கலாமே, இதை பெற்றுவிட்டால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுமே என்றெல்லாம் அவர்கள் எண்ணி எதையோ வைத்து மாளுகிறார்கள். நான் பிதாவிடத்தில் ஜெபிக்கிறதே போலவே நீங்களும் ஜெபம் செய்தால், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று, நான் அவரிலும் அவர் என்னிலும் நீங்கள் என்னிலும் வருகிற விதமான நான் ஜெபிக்கிறதைப் போலவே நீங்களும் ஜெபிக்கலாம் என்று சொன்னார். ஆகவே அவர் கொஞ்சம் திரை விலக்கி காட்டினதே போல் அந்தரங்கத்திலே ஜெபித்த ஜெபத்தை அந்த கெத்செமனேயிலே நாம் பார்க்கிறோம். அதை கொஞ்சம் திரை விலக்கி காட்டி பொழுது கண்ணீர் வடித்து ஜெபித்ததெல்லாம், பிதாவே என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கடவுள். அல்லேலூயா. அதைத்தான் அடுத்த பகுதியாக அதை அவர் எடுத்து கூறுவார். அவர் சொல்லுவார், எது இல்லாததோ அதைத்தான் பரத்தில் இல்லாததே கேட்கிறார். பரத்திலே வாசம் செய்தது ஒருவர் தான், இயேசு மாத்திரமே அங்கே பரத்திலே வாசம் செய்தார். அவருடைய செல்லப்பிள்ளையான இயேசுவை தவிர ஒருவர் கூட பரத்தை அறியார்கள், ஒருவர் கூட பிதாவை அறியார்கள், அவருடைய மடியிலே இருந்த குமாரன் தவிர. ஆகவே வாட் இஸ் ஹெவன், பரலோகம் என்பது அவருக்குத்தான் தெரியும். அவர் இந்த பூமியிலே வந்து பார்த்த பொழுது ஒரு ட்ரையாக அங்கே வறண்டு போய், அங்கே ஒரு ஜீவனற்ற, அங்கே தாறுமாறாய் கிடக்கிற தரித்திரமாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பார்த்த பொழுது எது அவருக்கு தேவை என்பது அவர் அறிந்திருந்தார். நாம் அறியோம். ஆயால் தான் சொன்னார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை என்று நான் அவரிடத்தில் ஜெபிக்கிறதை போலவே நீங்களும் ஜெபம் செய்து விட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும். அப்படி எங்கள் பிதாவை என்று தன்னையோடு சேர்த்து நீங்களும் என்று அவர் எங்கள் என்று உரிமையாய் சொல்லி என்னை போல் ஜெபம் செய்யுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவ உலகத்திலே பெரிய ஒரு ஜெபத்தை செய்வதைப் போல் இந்த பரமண்டலங்கள் பிதாவை என்ற இந்த ஜெபத்தை ஒப்பித்து விட்டு போவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு, ஓ கர்த்தாவே எனக்கு சாப்பாடு வேண்டும், எங்களுக்கு இன்று இந்த உதவி செய்ய வேண்டும், இந்த அட்மிஷன் எனக்கு கிடைக்க வேண்டும், நான் அது சேங்ஷன் ஆக வேண்டும், இந்த பயல் தொந்தரவு பண்ணி கொண்டுறான், இதை நான் தாண்டி வர வேண்டும் என்றெல்லாம் என்னென்னத்தையோ ஜெபித்து முடித்து விட்டு முடிக்கின்ற நேரத்தில் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஒப்பிக்கிறார்கள். ஒப்பித்து விட்டு போய்விடுவதை வைத்து கொண்டு வாழ்கிறார்கள். அல்லாமல் இயேசை போல் ஜெபிப்பதற்குத்தான் அப்படி அவர் சொன்னார். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நான் அவரிலே ஜெபிக்கிறதே போலவே நீங்களும் அப்படி ஜெபித்து விட்டால் என்னவாய் மாறிவிடுவீர்கள்? பரமண்டலங்கள் இருக்கிற நான் சொல்கிற அந்த பாக்கியத்திற்கு நீங்கள் உள்ளே வந்து விடுவீர்கள். என்ன பாக்கியம்? பிதாவே, அந்த யோவான் 17 சொன்னதை போல், பிதாவே நான் உம்மிலும் நீர் என்னிலும் இவர்களும் நம்மிலும் ஒன்றாய் இருக்கும்படி அந்த ஜெபத்தை நீங்கள் பெற்றுவிடலாம் அப்பா என்று அவர் தன்னை என்ன ஜெபித்தோம் என்பதை அவர்களுக்கு போதித்தார். அப்படி அவர் தெளிவாய் போதித்த பிறகும்
இன்றும் கிறிஸ்தவர்கள் அஞ்ஞானிகளைப் போலவே ஜெபம் செய்கிறார்கள். அவருடைய ஜெபத்தில் எல்லாம் ஜெபம் என்று சொல்கின்ற ஒரு பகுதியிலே சில சமயங்களிலே நாம் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது பேதுரு ஜெபித்ததை போல் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்கலாம். அல்லது ஒரு குருடன் அவன் தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கேட்கலாம், தவறொன்றும் இல்லை. ஆனால் தனிமையிலே போய் தெய்வத்தை சந்தித்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் என்று ஒன்று உண்டல்லவோ, அது என்னவென்றால் பரமண்டலத்திற்கு ஏறி பரமண்டலத்திற்குடைய பிதாவிடத்திலே முன்பாக நின்று தனியே ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தினுடைய பங்கு இருக்கிறதே, அதை கிறிஸ்தவர்கள் இழந்து போய்விட்டார்கள். அது அநேகம் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அவர்கள் கூடுதலாக கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபம் அறிவார்கள், பப்ளிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற புறத்த சத்தமாக ஜெபிக்கிற ஜெபத்தை அறிவார்கள், தவறில்லை. ஆனால் முக்கியமானதை இழந்துவிட்டு, என்ஜினை இழந்துவிட்டு வெறும் ரயில் பெட்டிகளை வைத்து என்ன பிரயோஜனம்? அவர்கள் பிதாவிடத்திலே போய் பரமண்டலங்களுக்கு ஏறி சென்று அவரிடத்திலே போய் இயேசு ஜெபித்ததை போலவே, பிதாவே உம்முடைய குமாரன் ஜெபித்ததை போலவே, அவர் உம்மிலே அதே போலவே நாங்களும் அவரோடு சேர்ந்து நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் இவர்கள் நம்மிலேயும் என்று சொல்கிற அந்த இடம் வரும்பொழுதுதான் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்கிற பங்கை ஈக்குவலாய் சமமாய் தான் ஜெபித்ததை சொல்லி கொடுத்தார். ஹி டாட் தம், கற்றுக்கொடும் என்று சொன்ன அவர்களுக்கு செம்மையாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே இது ஒரு மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிறதல்ல, கற்றுத்தந்த பாடம். அவரை போலவே ஜெயிப்பதற்கு கற்றுத்தந்த பாடம். ஆகவே அடுத்த பகுதி என்னவாக இருந்திருக்க வேண்டும்? சுயசித்தம் நிறைந்திருக்கிற, முள்ளும் குறுக்கும் நிறைந்தது. தன் வழி செல்கின்ற மனுஷன், தானாகவே தான் விரும்பினதெல்லாம் அவன் செய்வதை அறிந்த மனுஷன், மன ஆத்திரங்கள் தனக்கு நன்மை தீமை என்று அறியத்தக்கதையெல்லாம் அவன் கண்டுபிடித்து அதை செய்கிற மனுஷன், ஜீவ விருட்சத்தை அறியாதவன். ஜீவ விருட்சம் என்று சொல்வது தெய்வ சித்தம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று என் வழி, அவனவன் தன்னை வழி சென்றான் என்ற அந்த பகுதியில் முள்ளும் குறுக்கும் நிறைந்த இடத்திலே போய் சிக்கி தவிக்கின்ற இந்த மானிடனை பார்க்கும் பொழுது, இயேசு நம்மை போல் மானிடனாய் வந்து ஜெபித்ததெல்லாம், பரலோக பிதாவே பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறதே போலவே பூமியிலேயும் உம்முடைய சித்தம் நான் செய்வேனாக, என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கடவுள் என்று அந்த ஜெபம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு இடத்திற்கு ஒருவன் வந்துவிட்டான் என்று சொன்னால், ஒரு தனி இடத்திலே அவன் போனாலும் அங்கே பரலோகம் இருக்கும், பரலோக பிதா அங்கே இருப்பார். அவருக்கு தெரியும் இவன் அஞ்ஞானிகளைப் போலவே அழிந்து போகிற போஜனத்திற்காக மாரடித்து கேட்க மாட்டார்கள். அவளுடைய ஜெபத்திலே திரும்ப திரும்ப ஜெபித்தால் தனக்கு ஜெபம் ஏறெடுக்கப்படும் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். ஒரு முறை ஒரு ஜெப விண்ணப்பம் என்று வந்த ஒரு பேப்பரில் என்னுடைய எக்ஸாம் பாஸ் பண்ணுவதற்கான ஜெபம் செய்யுங்கள், அடுத்ததில் என்னை எக்ஸாம் பாஸ் பண்ணுவதற்கான ஜெபம் செய்யுங்கள், என்னுடைய எக்ஸாம் பாஸ் பண்ணுவதற்கான ஜெபம் செய்யுங்கள் என்று ஒரு 20-25 எழுதி வைத்து அது ஜெப விண்ணப்பம் என்று கேட்கிறார்கள். ஏன் எப்படி அவன் கேட்டான் என்றால், திரும்ப 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 கேட்டு விட்டால் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி விடலாம் என்ற ஒரு எண்ணம். அதுபோன்று உலகத்தார் திரும்ப திரும்ப கேட்பதெல்லாம், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அடடே உடனே வேண்டும், இது இல்லாவிட்டால் இன்றைக்கு முடியாது, எனக்கு வாங்கித்தர வேண்டும் என்று உலக காரியங்களே அவர்கள் கேட்டு, தன் விருப்பம் எதுவோ, என் சித்தம், என் விருப்பம் வேண்டும் என்று ஜெபத்தில் அஞ்ஞானிகள் கேட்கிறார்கள். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்றெல்லாம் கூட கேட்டு விடுகிறார்கள். எனக்கு சாதாரணமான உடுத்துதல் வேண்டாம், நல்ல ஒரு பட்டு சொக்காய் வேண்டும் என்று அவன் கேட்பான். அல்லது இந்த ஆண்டு பர்த்டேக்கு எனக்கு இதை விட மேலானது ஒன்று வேண்டும் என்று அவன் கேட்பான். எண்ணத்தை புசிப்போம் என்பதில் இதை சமைப்பதா அதை சமைப்பதை கூட என்று கேட்டு விடுவான். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை செய்வோம், நாளைக்கு என்ன செய்யலாம், இதை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அஞ்ஞானிகள் கேட்கிறார்கள், அஞ்ஞானிகள் கேட்கிறார்கள். ஆகவே ஜெபசி அவர் கற்றுக் கொடுத்தது என்று சொல்வதெல்லாம், நான் ஜெபித்ததை போலவே நீங்களும் ஜெபிக்கும்படி, நீங்களும் என்னைப் போலவே ஜெபித்து பரமண்டலங்கள் இருக்கிற நம் பிதா இடத்திலே போய் ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலே மெஜாரிட்டியாய் இந்த இயேசு கற்றுக் கொடுத்த பரமண்டல தெய்வத்துடைய அந்த தேவை இல்லை என்று சொன்னார். தயவுசெய்து நான் சொல்லுவேன்,
கர்த்தாவே, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பழைய ஜெப வாழ்க்கையை அகற்றிவிட்டு நீ தனி இடத்திலே போய் நீ ஜெபித்து விட்டு வந்த அந்த ஜெபத்தை கற்றுத்தாரும். நீ சீசலுக்கு கற்றுத்தந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவை என்று நீ ஜெபித்ததை உள்ளடக்கி எங்களையும் ஜெபிக்கும்படி அழைத்தீரே தெய்வமே, அது வேண்டும் என்று நான் போகிற தனியிடத்திலே பரமண்டலம் வர வேண்டும், என் பிதாவை நான் காண வேண்டும். என் அஞ்ஞானிகளை போல் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் வரமாட்டார், கேட்கவும் மாட்டார். அவர் எண்ணம் திரும்ப திரும்ப ஜெபித்தால் அதை எல்லாம் கேட்பார் என்று அஞ்ஞானிகள் எண்ணிக்கொள்கிறார்கள். நீங்கள் அப்படி எண்ணி ஜெபித்து விடாதீர்கள். அந்த நாளிலே கர்மேல் மலையிலே எலியாவும் அந்த பாகாலும் பலி செலுத்த 2 குரூப்புகள் நின்ற பொழுது அவர்கள் குதி என்று குதித்து மணிக்கணக்கிலே என்னென்னமெல்லாம் ஜெபம் செய்தும் அக்னி வரவில்லை. எலியா வந்து நின்றான், வானத்தை ஏறிட்டான், தேவனை கண்டான். கண்டு அவர் தேவனை பார்த்தவன் கூறினான், கர்த்தாவே, இந்த ஜனங்களுக்கு குந்தி நடக்கிற இந்த ஜனங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்று அவன் கேட்டு அக்னியை தாரும் என்று அவன் கேட்டவுடன் வானத்திலிருந்து அக்னி உடனே வந்து விட்டது. பரத்திலிருந்து ஒன்றை கேட்கும் பொழுது உடனடியாக வருகிறது அல்லவோ. இவர்கள் கேட்டவருடைய செய்தியெல்லாம் இந்த எலியாவை எப்படியாயிலும் தோற்கடிக்க வேண்டும் என்று வைத்து மனதில் வைத்து கேட்டார்கள். அது அவர்களுடைய பாகாலின் தெய்வம். இவர்களுடைய இஷ்டப்படி வாழ்க்கையை ஒன்று வாழ்ந்து கொண்டு பரத்திலிருந்தும் அக்னி வரலாமா என்று எண்ணி பார்த்தார்கள். வரவில்லை. எலியாவோ நீண்ட ஜெபம் செய்யவில்லை. வானத்தை நேரடியாக பார்த்து விட்டான், நேரடியாக ஜெபித்தான், நேரடியாக அங்கே அக்னி வந்து விட்டது. அதுபோல் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே வாழ்கின்ற நீங்கள் இல்லாத ஒன்றை கேளுங்கள், மனுஷனுக்கு விளங்காத ஒன்றை கேளுங்கள், அறியாத ஒன்றை கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உண்டாக்கி வைத்தது எதுவோ அதை மனுஷன் மற்ற கண்கள் காண்பதில்லை, காதுகளால் அவர்கள் கேட்டதும் இல்லை. தம்முடையவர்களுக்கு அதை தருகிறார். நான் பலமுறை நான் என்னுடைய ஜெபத்தை ஈவாலுவேட் பண்ணுவது உண்டு. நான் உட்கார்ந்து இவ்வளவு நேரம் ஜெபித்தோம், ஆண்டவரோடு உலாவினோம், பேசினோம், எல்லாம் செய்தோம். அதில் எனக்கென்று சுயமாக ஏதாவது ஜெபித்தேனா, வீட்டுக்காக ஏதாவது நான் ஜெபித்தேனா என்று நான் பார்க்கும்பொழுது அநேக சமயங்களில் 0 இருப்பதை கண்டு அல்லேலூயா ஆர்ப்பரித்து நான் சென்றிருக்கிறேன். நான் உம்முடைய ராஜ்யத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பரிசுத்தத்திற்காகவும் என்னுடைய அக்கிரமத்தை கழுவிக்கொள்வதற்காகவும் கண்ணீர் வடித்து உம்மிடத்தில் ஒப்புரவாவதற்காகவும் ஜெபித்தேனே. அல்லேலூயா. நான் பிறருக்காகவும் சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் ஜெபிக்கிற பாரத்தோடு வரும்படி செய்து ஜெபிக்க வைத்தீரே. ஒரு தெய்வமே, அதுபோன்ற ஒரு ஜெபத்திலே சுயநலமாய் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு ஜெபம் இல்லாதற்காக நன்றி. சில சமயங்களிலே ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுத்ததை போலவே நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் என்றால் என்னவென்ற அர்த்தம், கடைசி நாளிலே வரப்போகின்ற ராஜ்யம் மாத்திரமில்லை, அது வரைக்கும் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே 1000 வருடம் ஸ்தாபிக்கப்பட போகிற உண்மையாக இருந்தாலும் அவருடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் இன்னொரு ராஜ்யம் இன்றைக்கே வர வேண்டும். அவர் இன்றைக்கே ஒரு ராஜ்யத்தை அவர் கேட்கவில்லை. நம்முடைய ராஜ்யம் நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், பணத்தினால் வரும் சந்தோஷம் அல்ல. அது இல்லை இந்த பூமியில், அது வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியில் இயேசு சாதாரண மனிதன், ஆர்டினரி கார்பெண்டர், தச்சு வேலை செய்கிறவர், ஒரு கொத்தனாரை போல், ஒரு சித்தாளை போல், அவர் ஒரு ஆர்டினரி கம்பி கட்டுகிறவரை போல், அப்படி ஒரு லோடுமேனை போல், ஆர்டினரி தச்சன், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். தாழ்விடங்களிலே என்னை நினைத்தார் என்று மரியாள் பாடும் பொழுது, த லோலி பிளேஸ், தாழ்விடங்களிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி. அதுபோன்று அவரை போல் மகிழ்ச்சி நிறைந்தவர் ஒருவரும் இல்லை இந்த உலகத்தில். பூர்ண சமாதானம் கொண்ட ஒருவரும் இல்லை. அவருக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் சமாதான பிரபு என்று பெயர், அல்லது சமாதானத்திற்கே அரசர் என்று பெயர். இஸ் த கிங் ஆஃப் பீஸ். சமாதானத்துக்கு ராஜா என்றும் நீதிக்கு ராஜா என்றும் பெயர். ஹி லிவ்ட் எ கிங்ஷிப் லைஃப். அந்த ராஜனுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் மண்ணுக்குரிய கிரீடம் அல்ல, விண்ணுக்குரிய கிரீடத்தை அவர் சூட்டி வாழ்ந்தார். அவரை போல் கவலை கொள்ளாத ஒரு மனிதன் ஒருவரும் இல்லை. அவரை போல் வந்த துன்பம் வேறு யாருக்கும் வரவில்லை. அப்படி துன்பம் வந்தது. நம்மை போல் என்று மொத்தமாய் வருகிற சோதனை எல்லாம் அவர் மீது வந்து விழுந்தது. நம்மை போல் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார்.
பப்ளிக்காய் அங்கே எல்லோரும் பார்க்கும் விதமாய் அவரை குண்டிலே தள்ளுவதற்கும் சிலர் சமயங்களில் முயற்சித்தார்கள். கொலை முயற்சி நடந்தது. ஒரு முறை அல்ல, பல முறை அங்கே ரெக்கார்டாக இருக்கிறது. ஒரு முறை அவரை கொள்ளுவதற்கு கல்லை எடுத்தார்கள், கொள்ளுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். ஒரு முறை அல்ல, அதுபோல் கல்லை எடுத்த முயற்சி அநேகம் தடவை அதை அவர்கள் செய்தார்கள். ஸோ பீஸ்ஃபுல், சமாதானமாக இருந்தார். ஏன் அவர் கடைசி நாளிலே அவரை அரெஸ்ட் பண்ண வந்த அந்த கொடிய அந்த நிகழ்ச்சியிலுமே கூட, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது, நான் தான் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். பூரண சமாதானத்தோடு அந்த சொன்ன வார்த்தையை தான் அப்படி ஒரு வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. சமாதானத்தை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் இழக்காத ஒரு ஜீவியத்தை பெற்றிருந்தார் ஐயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை என்று பார்க்கவில்லையா? மகிழ்ச்சி கொண்டிருப்பதை அறியவில்லையா? பரிசுத்தம் குறைந்திருப்பதை நீங்கள் காண முடியவில்லையா? அப்படியானால் அழுங்கள், அழுது கேளுங்கள். இறைவா, எனக்கு அது இல்லை இது இல்லை என்று அஞ்ஞானை போல் கேட்டதற்கான மன்னியும். நீ என்னுடைய தெய்வம், பரமண்டலில் இருக்கிற தெய்வம். இயேசு அவரை போலவே உம்மை அறிவார். இப்போ நானும் அவரை போலவே இருந்து ஜெபம் செய்ய கற்றுக்கொண்டேன். இல்லாததை கேட்கிறேன் ஐயா. இந்த இடத்துல சூழ்நிலையிலே சமாதானம் இல்லையே, கொஞ்சம் மகிழ்ச்சி கொண்டு இருக்கிறதே, நான் உடைய நீதியை கை கொள்ள முடியவில்லையே, ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் விடாதீர்கள் என்று நீ சொன்னீரே, இப்படி யாரிடத்திலாவது கடன் வாங்கலாமோ என்று ஒரு தோற்றம் உண்டாகிறதே. ஐயோ கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும் என்று கதறி இருக்க வேண்டும். இல்லாததை கேட்டிருக்க வேண்டும். பின்புதான் அவர் சொன்னார் அன்றென்றுள்ள அப்பத்தை அவர் சொன்னார், பரமண்டலிலும் சித்தம் செய்யப்படுவதை போலவே பூமியிலும் சித்தம் செய்யப்பட வேண்டும். தாறுமாறாய் நான் வாழ்ந்து விடக்கூடாது. சுயசித்தம் செய்து விட சாவது மேல். அப்படித்தான் செத்துவிடுவார் போல் தெரிந்தது. அவர் கெத்செமனிலே செத்துவிடுவார் போல் தோன்றியது. 3 முறை ஜெபித்தும் அவருக்கு பதில் வரவில்லை. 3ஆம் முறை பதில் வந்தது, சரிதான். ஆனால் அதற்கு முன்பாக என்ன இருக்கிறது என்றால், அவர் வேறு இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வேர்வை அப்படியே இரத்தத்தில் கலந்து பெருந்துளிகளாய் விழும் என்று சொன்னால், தொடர்ச்சியாய் விழுந்து கொண்டே இருந்தால் அங்கே செத்திருப்பார். என் சித்தம் செய்வதை விட இந்த இடத்தில் சாவது, இந்த கெத்செமனிலே சாவது மேல் என்று அவர் இருந்தார். உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று ஜெபம் செய்தார். உம்முடைய சித்தம் செய்வது பாக்கியம். என் சித்தம் செய்வது கேடான வாழ்க்கை, முள் நிறைந்த வாழ்க்கை. என் வழி மோசமான வழி. நல்ல வழியாய் தோன்றினாலும் அதன் முடிவு மரணம். என் விருப்பம் அல்ல, உம் சித்தம் ஐயா என்று அவர் கண்ணீர் வடித்து அவர் வேதனை உண்டாகி அவருடைய வேர்வையிலே அந்த அந்த அவருடைய இரத்தத்தில் வேர்வை கலந்து அங்கே உப்பு உண்டான அந்த இரத்தமாய் மாறிவிட்டது. இன்னும் அவர் அங்கே கெத்செமனிலே கொல்கதாவிலே அங்கே நமக்காக சிலுவை அறையப்பட்டு மரிப்பதற்கு சில மணிகள் இருக்கிற அந்த மணியில் வரைக்கும் கூட அவர் ஜெபித்து செத்து போயிருந்திருப்பார். ஆனால் அவரோ கண்டுபிடித்து விட்டார். உம்முடைய சித்தம் என்ன என்பதை கண்டார். இந்த வேலைக்காகவே நான் வந்தேன் என்று சொன்னார். யாரை தேடினேன் என்று சொன்னார். என்னை பிடித்துக்கொள் என்ற ஒரு சமாதானமாக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒரு கம்பீரமான ஒரு உச்சாணிக்கு அவர் சென்றார். வானத்திற்கு ஏறினதை போல் என்று அங்கே எழுதியிருக்கிறது அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வானங்களின் வழியாக ஏறி பிதாவுடைய வலது பாசத்தில் போய் உட்கார்ந்தார். மனுஷர்களுக்கு கொல்கதா மேடு, மனுஷர்களுக்கு அது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய பரிதாபம். ஆனால் இயேசுவுக்கோ பிதாவின் சித்தம் செய்து வானம் சிகரம் பரத்திற்கு ஏறினபடி பிதாவின் பக்கத்திலே அமரச் செய்த ஒரு பாதை. இந்த விலாகான் தெய்வ சித்தம் என்று சொல்கின்றது வாழ்க்கையை போல் அழகுள்ளது வேறு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. பழையிருக்க வேண்டும் ஐயா. அந்த சித்தம் செய்து செய்து பழையிருக்க வேண்டும். அதில் பழையவனுக்கு தான் தெரியும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லை என்றால் நான் ஒன்றும் செய்வதாக இல்லை. சித்தம் இல்லை என்றால் நான் என் சித்தம் செய்து ஏதாயிலும் பாவம் செய்துவிடக்கூடாது, ஏதாயிலும் ஒன்றை குறுக்கு வழியில் தேடிவிடக்கூடாது, ஏதாவது ஒன்றை நான் உங்களுடைய நீதிக்கு விரோதமாய் செய்துவிடக்கூடாது. செத்தாலும் நான் சாகிறேன், உம்முடைய சித்தம் ஒன்றையே செய்ய வேண்டும் என்று அவன் ஜெபித்ததற்கு வேண்டுமல்லோ. அப்படியெல்லாம் ஜெபித்த அந்த மனிதன், அவனுக்கும் பசி உண்டு, தாகம் உண்டு. ஆண்டவர் சொல்லும் பொழுது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு எவ்ரிடே எங்களுக்கு தாரும்.
இயேசுவும் அப்படித்தான் கேட்டார். ஒரு முறை சமாரியா பெண்ணனுக்கு பேசுவதற்கு முன்பாக சாப்பாடு வாங்கிட்டு வரும்படி அவர் சொன்னார். தனக்கும் சேர்த்து தான் சாப்பிட அவர் பசியாக என்றார். அவரை அழைத்து தன்னுடைய சீசர்களை கொண்டு வந்து வாங்கி வரும்படி சொன்னார். பிசாசிடம் சொல்லவில்லை. பிசாசு சொல்லுவான், எப்படியாயிலும் வயிற்றை நிறைப்பதற்கு குறுக்கு வழியெல்லாம் சொல்லுவான். இந்த கல்லை கூட அவள் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் புசித்து விடலாம் என்று அவன் கூறுவான். இன்னொன்று, குறுக்கு வழியிலே வயிற்றை நிறைப்பதல்ல. தன் சீசர்களுக்கு நேர்மையை சொல்லுவார். காசு கொடுத்து போய் வாங்குவார் என்று சொல்லுவார். காசு கொடுத்து வரியை போய் கட்டுங்கள் என்று சொல்லுவார். அவருக்கும் வரி கட்ட வேண்டியிருந்தது, அவருக்கும் பசி எடுத்தது, அவரும் சாப்பிடத்தான் செய்தார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தன்னையும் சேர்த்து தான் சொல்கிறார், இன்று எங்களுக்கு தாரும். அப்படி அவர் கூறியதெல்லாம் ஆச்சரியமாய் அவர் கூறியதெல்லாம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். வயிற்றை நிறைப்பது என்பது தன்னுடைய சீசலுக்கு அவர் கற்றுக் கொடுத்த ஒரு எளிய பாடம். ஒரு மனுஷன் இந்த மினிமம் கொஞ்சத்தை வைத்து வேண்டிய ஆகாரம் கிடைத்துவிட்டு என்று வயிறு நிறைந்து வாழ்ந்தான் என்று சொன்னால், அவனை போல் ஐஸ்வர்யவான் வேறு ஒருவனும் இல்லை. கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்ந்திருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, தாழ்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அவர் சீமோன் அந்தவனுடைய வீட்டில் விருந்திருக்கும் அவர் செல்வார். அவர் சாப்பிடுவதைக் கண்டு பெருந்திட்டிக்காரர் என்று கூட சொல்லுவார்கள். அப்படி அவர் இறைச்சியும் மீனையும் வைத்து அவர் சாப்பிட்டதை பார்த்து, அப்பா இப்படி சாப்பிட்றாரே என்று அவர்கள் எண்ணுவார்கள். அவர் 40 நாட்கள் உணவு புசியாமல் இருப்பார், அல்லது 3 நாட்கள் கூட மீட்டிங்கிலே ஒரு கூட்டத்திலையும் சாப்பிடாமல் இருப்பார். பின்பு எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது அவர்களைப் போலவே அவர் அந்த சாதாரண ரொட்டியும் மீனையும் அவர் சாப்பிடுவார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. என்ன ஆகாரமாக இருந்தாலும் போதும் என்ற அந்த மனதோடு உள்ள அந்த திருப்தியை கேட்டாரே பாருங்கள், அது போதும். இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கையில் எங்களுக்கு வேண்டியது இருந்தால் போதும் என்று கேட்க வேண்டும். ஒரு மனுஷன் என்னிடத்திலே ஒருவர் கூறினார். அவர் சொன்னார், பாருங்கள் நான் 10 கிலோ 20 கிலோ என்ற அரிசி வாங்கி கொண்டிருக்கிறேன். நான் பக்கத்து வீட்டில் உள்ளவர் என்னை போல் சம்பாதிக்கிறவர் தான். அவர் வீட்டிலே ஒரு மாதம் சம்பளம் வாங்கினோன்னா 1 மூட்டை அரிசி இறங்கும். நான் 1 மூட்டை அரிசி வாங்கினதில்லை என்று சொல்லுவார். நான் சொன்னேன், நான் எப்படி வாழ்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். தெரியாது. நான் 5 கிலோ வாங்குவேன், சில 2 கிலோ வாங்குவேன், சில 1 கிலோ வாங்குவேன். எப்படி இருந்தாலும் என்னையா, அன்றைக்கு சமைக்க வேண்டியது 1 மூட்டை அரிசியை வைத்து ஊற்றி சமைக்க போகிறார்கள். அன்றன்றுள்ள அப்பதற்கு எவ்வளோ வேண்டுமோ அது இருந்தால் போதாதா? ஐ லீவ் தேர். இதற்கு போய் நீங்கள் போய் கதற வேண்டும் என்று கேட்டேன். இன்னொருவர் சொன்னார், ஒரு மனைவி சொன்னார், என் வீட்டுக்காரர் இத்தனை வருடம் ஆகிறதே கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஒரு சொந்த வீடு இல்லை பிரதர். கண்ணீர் வடித்து விட்டார்கள். சொந்த வீடு இல்லை என்று கண்ணீர் வடிக்கின்ற பெண்மணிகள் சபையிலே இருந்தார்கள். என்பவர்கள் திருந்தி விட்டார்கள். நல்ல இடத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று சொன்னாலுமே கூட அப்படி அந்த நேரத்தில் இவர் கண்ணீர் வடித்து விட்டார். சிஸ்டர், நான் இருக்கிற வீடு எந்த வீடு தெரியுமா? வாடகை வீடு தான். எத்தனை வாடகை வீடு தெரியுமோ அந்த வீட்டில் அந்த நாட்களில் இருந்ததை நான் சொன்னேன். அது வலுவூர் காலில் இருந்த வாடகை வீடு. இது 7வது வாடகை வீடு, 7th ரெண்ட் ஹவுஸ். ஆனால் எப்படி நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறேன் கேளுங்கள். பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. வாடகை வீடாக இருந்தாலும் இது யாருடைய வீடு? கர்த்தருடைய வீடு. சொந்த வீட்டை போல் தான் இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, சொந்த வீடு கட்டினவனுக்கு காலகாலத்தில் ரோடு பெருசாகி சமதளத்திற்கு அந்த வீடு போய்விடும், பழசாகி போய்விடும், எத்தனையோ ஓட்டை உடைச்சல் வரும். எனக்கு ஒவ்வொரு தடவையும் நியூ ஹவுஸ், புது வீடு. யாராவது கட்டி வைப்பார்கள். இந்த வீடு ஓனர் வந்து விட்டால் அந்த வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு நியூ ஹவுஸ் நான் போவேன். எப்படி போவேன்? பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. என் சொந்த வீட்டை வைத்திருப்பதை போல் தான் பத்திரமாக வைத்திருப்பேன். ஓட்டை உடச்சல் வைத்திருப்பதில்லை. என் பிள்ளைகளை ஒரு பென்சில் கூட ஸ்க்ராட்ச் பண்ண வைப்பதில்லை. க்ளீனாய் நீட்டாய் நான் 10 வீடு, இப்பொழுது 10வது வீட்டில் இருக்கிறேன். 9 வீட்டு ஓனரும் ஸோ ஹாப்பி. அவர் வீட்டை வாங்கும் பொழுது மகிழ்ச்சியாக வாங்கினார். காரணம் என்னவென்றால், அதில் ஒரு ஓனர் சொன்னார், எந்த வீட்டிற்கு போனாலும் பென்சில் கிராக் இருக்கவனால், உங்களுக்கு பென்சில் கிராக் இல்லையே, ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் அப்படி வைத்திருந்தேன் என்று சொல்லுவார். ஐ லிவ்ட் ஆஸ் எ ஓன் ஹவுஸ், சொந்த வீட்டை போல் வாழ்ந்தேன் என்று சொன்னேன். மனுஷன் இல்லாதது மேல் மனதை அவன் அலைய வைத்து கடனை வாங்கி அது உடனே வாங்கி அதில் சிக்கலாகி அவன் காலையிலே சங்கிலிகளை போட்டுக்கொண்டு காலமெல்லாம் அந்த ஒரு என்ஜினியர் வீட்டில் நான் அழகுள்ள இன்ஜினியர் வீடை நான் போய் இருந்தேன். அந்த ஓனர் அதை வாடகை விட்டவர்
தூத்துக்குடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். நான் இவ்வளவு லோன் வாங்கி கட்டின வீடு சார் என்று சொன்னார். சரி சார் என்று கேட்டபொழுது எப்பொழுதும் லோன் முடியும் என்று கேட்டேன். அதே ஏன் கேட்குறீர்கள், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு லோன் தான் என்று சொன்னார். அட்டேங்கப்பா, ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர் காலையில் சங்கிலியை போட்டு கட்டிக்கொண்டே லோனை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நிம்மதி உண்டோ? எங்கே நிம்மதி இருக்கும்? அவருடைய பட்ஜெட்டும் குறையும். அவரும் எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பார், எனக்கு தெரியாது. அதை பட்ஜெட்டை பூர்த்தி செய்வதற்கு கடனும் வாங்கியிருந்திருப்பார். இது போன்ற ஒரு நிலை இல்லாமல் எங்களுக்கு வேண்டியதை தாரும். குடிசையாக இருந்தாலும் ஏசு எந்த வீட்டில் ஒரு 30 வருடம் வாழ்ந்திருப்பார். ஒரு தச்சனுடைய வீடு எப்படி இருந்திருக்கும்? அது நேர்மையான தச்சன். அதை லப்பம் கிப்பம் ஒன்று பூசி அடைத்து அதை பெயிண்ட் அடித்து விற்காத நேர்மை கொண்ட நீதி உள்ள ஒரு தச்சன் எவ்வளோ சம்பாதித்திருப்பார். சாதாரண ஒரு சம்பாத்தியத்திலே, சாதாரண வீட்டிலே, ஒரு மர பெஞ்சிலே படுத்திருப்பார். ஹல்லேலூயா! எப்படி அவர் வாழ்ந்தார்? எங்களுக்கு வேண்டிய படுக்கை ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். உணவு என்று வரும் பொழுது, பூமி என்று வரும் பொழுது, உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஐ ஹேவ் தட் ஃபாதர். அந்த பரமபிதாவை நான் கொண்டிருக்கிறேன். பூமிக்குரிய காரியத்திலே த மினிமம், குறைந்தபட்சம். நான் ஒரு முறை என்னுடைய மனைவியிடத்திலே சொல்லியிருந்திருக்கிறேன், நீங்கள் வேண்டுமானால் இப்படி இருங்கள், நான் அப்படிலாம் வாழவில்லை. எங்கள் வீட்டில் ஒரு 7 நாளும் ஒரு நாள் கறி, ஒரு நாள் ஒரு மீன், ஒரு நாள் அது இது இருக்கும். குறைந்தபட்சம் முட்டையாவது இருக்கும். உங்களை போன்ற ரசத்தையும் கஞ்சியை நான் குடிக்க இயலாது தெரியுமா என்று அவர்கள் ஒரு முறையை கேட்டபொழுது அவரிடத்தில் நான் சொல்லிவிட்டு அவர் இன்னும் ஒன்று கேட்கிறார்கள். என்னவென்றால், நாளைக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஏன் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கு இருக்கிறது, இன்றைக்கு இருந்தால் போதும். நாளை கவலைப்படும், நமக்கு ஏன் கவலை? அவர் சொன்ன பொழுது, என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்பொழுது ரைட்னா ஒன்றுமில்லை தான், நாளைக்கு பார்ப்போம் என்று சொன்ன பொழுது அவர்கள் அது இல்லை இது இல்லை என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், எது இல்லை? எல்லாம் இருக்கிறது. நிச்சயமாய் நாளைக்குரிய நமக்கு தேவை என்ன, மினிமம் தேவை என்னவென்று அறிந்திருக்கிறேன். சொல்வதை கேள். நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அப்பொழுது 3வது பிள்ளை இல்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு 2 ஆளாக்கு அரிசி, அதை ஊற்றுவதற்கு தண்ணீர், கொஞ்சம் உப்பு. அப்பொழுது ஸ்டவ் இருந்தது. ஸ்டவ்வு கொஞ்சம் மண்ணெண்ணெய் வேண்டும், மண்ணெண்ணையும் இருக்கிறது, ஸ்டவ்வும் இருக்கிறது. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு இருந்தால் சேர்த்து போட்டால் அதையும் கொஞ்சம் ருசியாக தானே இருக்கும். போட்டு கொதிக்க வைத்து விட்டால் கஞ்சி இருக்கும். நல்ல கஞ்சியை நாம் வைத்து முடிந்தால் ஒரு துவையில் கருத்தர் கொடுத்தால் துவையில் அரைத்துக் கொள்வோம். அதை வைத்து சாப்பிட்டு விட்டால் போதும். திஸ் இஸ் த மினிமம் ரிக்யர்மெண்ட் ஃபார் மீ. நான் கத்துறதில் கேட்பதெல்லாம், ஆண்டவரே எனக்கு மினிமம் ரிக்யர்மெண்ட் இதை தாரும் என்று தான் நான் கேட்கிறேன். நீர் வேணாலும் கஞ்சியை குடித்து விடும் என்று அந்த நாட்களிலே இப்பொழுதல்ல. இப்பொழுது அவர்கள் தேறி எவ்வளோ பழகி இருக்கிறார்கள். ஏன் அப்படியே அவள் பழகி இந்த பரதேசியோட பழகி அவர்களும் ஒரு தெய்வத்துடைய பரதேசி, அவர்களும் ஒரு மாறிவிட்டார் என்பது உண்மைதான். ஆனால் அந்த நாட்களில் அப்படி ஒரு கேட்டார்கள். பட் தட் இஸ் a ரியல் திங். அது உண்மையான காரியம். ஐ ரிக்வயர்ட் வாட் காட் வாண்டட். தேவன் எதை விரும்பினாரோ தட் மினிமம் அவர் சொன்னதின்படியே இருக்க வேண்டும். அங்கே அவர் குறிப்பிட்டு சொன்னார், வேண்டிய ஆகாரம் என்ன வேணுமோ அதை தாரும் ஆண்டவரே. பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் என்று தந்தாரே. அவர் கையிலேருந்து வாங்கி குடிப்பது, கஞ்சி குடிப்பது பாக்கியம் அல்லவோ. அப்படி கையிலே வாங்கி ஒரு 2 மீனையும் ஒரு ரொட்டி, காஞ்ச ரொட்டியும் சாப்பிட்டாலும் அது பாக்கியம் அல்லவோ. ஹல்லேலூயா! அதுபோன்று 5 அப்பத்தை வைத்து, வெறும் 5 அப்பத்தை வைத்து இது எப்படி காணும் என்று கேட்டவள், பிச்சு கொடு என்று சொன்னார். 50 பேரை உட்கார வைத்து அந்த இத்தனை நம்பர் 500 எல்லாத்துக்கும் இவ்வளோ லைனில் கொடுக்க வேண்டும் சொன்னவள் எப்படி பிற்றுக்கு விடுப்பார் என்று நான் யோசித்து பார்த்தேன். இவ்வளோதான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவள், இத்தனை ரோவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், 4 ரோவுக்கு ஒரு சீசன் என்று ஆண்டவர் பிரித்து கொடுத்த பொழுது எப்படி பித்து கொடுத்துருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக பித்து நம்ம அப்பம் விற்கிற போது சாப்பிடுகிறோம் பாருங்கள். அப்பம் விற்கிற கொஞ்சம் பித்து கொள்கிறோமே, அதுபோல் அப்படி கணக்கு பண்ணி கொஞ்சம் பித்து கொடுத்தவுடன் அவர்களும் கையில் நீட்டி வாங்கி கொண்டார்கள். எவ்வளவு? 5 அப்பத்தை வைத்து 5000 பேருக்கு பித்து கொடுத்ததை வாங்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தது, இவரும் ஸ்தோத்திரம் பண்ணி லவக்கென்று சாப்பிட்டவுடன் அப்படியே வழி நிறைந்ததை போலவும் கூப்பிட்டு ஒரு ஏப்பம் வந்ததை போலும் கண்டார்கள். எல்லோரும் சாப்பிட்டு என்ன ஆனார்கள்? அப்பா, பிரியாணி சாப்பிட்டா கூட அவ்வளோ திருப்தி வந்திருக்காது, இப்படி கொண்டு பிச்சு கொடுத்தான் அப்படி திருப்தி அடைந்து விட்டார்கள்.
அல்லேலூயா. பங்கு வைத்த சீசர்களுக்கு தான் ஒரு அற்புதம் நடந்தது. ஆண்டவர் சொன்னார், பொங்கல் கீழே விழுந்ததெல்லாம் பொறுக்குங்கள் என்று சொன்னார். அவளுக்கு கொஞ்சமல்ல, ஆளுக்கு ஒரு எவ்வளோ கிடைத்ததாம், ஒரு கூடை கிடைத்தது. கர்த்தருக்கு சேவை செய்வதில்தான் எவ்வளோ ஒரு பாக்கியம் என்று பாருங்கள். அவருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பித்து கொடுத்து திருப்தி அடைந்து விட்டார். தட்ஸ் ஓகே. உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் திருப்தி அடைத்து விடுவது போல் ஆண்டவர் ஆக்க முடியுமா? எஸ். எவ்வளோ வைத்து? மினிமம் குறைவை வைத்து மாற்றி விடுவார். அஞ்ஞானிகளை போல் ஜெபம் செய்யாதீர்கள். அஞ்ஞானிகளை போல் வாய்க்கு வந்தெல்லாம் உழைப்பி வைத்து விட்டு எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கடைசியிலே போய் இந்த பரமண்டலுக்கு ஜெபத்தை இந்த கிளி ஒப்பித்து விட்டால் நான் மகிழ்ச்சி அடைந்தேனோ? நோ. அவர்களுக்கு பரமதகப்பன் இல்லை, உங்களுக்கு தான் பரமதகப்பன். என்ன பரமதகப்பன்? பரமண்டலங்கள் இருக்கிற நான் என்னையும் சேர்த்து பிதாவோடு நானும் நீங்கள் என்னோடும் நான் ஜெபிப்பதே போலவே நீங்களும் ஜெபம் செய்யுங்கள். அல்லேலூயா. அதுபோன்று ஒரு ஜெபத்தை அவர் எடுத்து அவர் கூறும்பொழுது அங்கே அடுத்ததாகவும் நாம் வாசிக்கிறோம், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். முதலாவது வேண்டியதெல்லாம் ஃபர்கிவ் அஸ், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்பதுதான். உங்கள் பாவம் எவ்வளோ இருந்திருக்க வேண்டும்? திரளாயிரம் இருக்க வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று. உங்கள் பாவம் எவ்வளவு இருந்திருக்க வேண்டும்? 100 லட்சம் கடன் பட்டதை போல் அது இருந்திருக்க வேண்டும். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு மன்னிக்கிறோமே என்று ஏன் கடன் என்று அவர் சொன்னார் என்றால், உங்களிடத்தில் எண்ணத்தை கடன் பட்டிருப்பார்கள் சொல்லுங்களேன். உங்களுக்கு 100 லட்சம் கோடி மன்னித்து விட்டார், உங்களுக்கு எவ்வளோ கடன், நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்துருப்பீர்கள்? இங்கேயே நான் உங்களையே கேட்டு பார்க்குறேன். 2 லட்சம் யாருக்கா கடன் கொடுத்தது உண்டா நீங்கள்? அது 1 லட்சம் 10,000 நான் ஒருவனுக்கும் கடன் கொடுத்ததில்லை. கொடுத்தால் ஃப்ரீயாக கொடுக்கலாம் என்று எண்ணிப்பேன். கடன் என்று நான் எந்த மனுஷனுக்கு நான் கொடுத்ததில்லை. அதுபோல் உங்கள் கடன் தேவனுக்கு முன்பாக உங்கள் கடனை அப்படி கண்டிருக்க வேண்டும். இறைவா பாவத்தை மன்னியும் என்று மூங்குப்புற விழுந்தவன் தான். தன்னிடத்தில் கடன்பட்டவன், தனக்கு விரோதம் செய்தவன், தனக்கு தீமை செய்தவன், தன்னை முகத்தில் காரி துப்பினவன், தள்ளிவிட்டவன், நிந்தனை செய்தவன், அவனை கடனெல்லாம் சும்மா ஒரு 1000 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் இருக்கும். ஆகவே அவன் சொல்கிறான், எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்களா? அவன் கேட்கிறான், எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் நாங்கள் மன்னிக்கிறோமே. அல்லேலூயா. ஏனென்றால் அது எவ்வளவு 100 200 அவ்வளவுதான். நான் ஒரு முறை ஒரு மனுஷன் என்னை ஒரு 100 ரூபாய் வாங்கியிருந்தார். இன்னும் பர்காட்டன் 100 150 கூடும். அவர் அந்த நாட்களில் லூது நகர் என்று புதூர்லேயே அவர் இருந்தார். ஹீஸ் தாசில்தார், ஒரு பெரிய ஒரு ரேங்கில் உள்ளவர், ரிட்டையர்ட் மேன். வாங்கிவிட்டு நான் ஒரு ஆர்டினரி ஒரு ஊழியக்காரன். எனக்கு கேட்டால் நான் கொடுத்து விட்டேன். நாளை தெரியும் என்று சொன்னார். அடுத்த நாள் நான் அந்த பக்கம் சாதாரணமாக போகும்போது என்னை பார்த்தவுடன் அந்த பக்கம் திரும்பி போய்விட்டார். அப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தேன், அவரும் என்னை பார்த்து இந்த பக்கம் திரும்பி போய்விட்டார். ஒரு நாள் அவரை இவர் விடுதலை செய்ய வேண்டும் என்று அறிந்து குறுக்கே நான் வேகமாக போய் சைக்கிளில் சென்று நிறுத்தி ஒரு ஐயா என்ன பேரை சொல்லி நான் கூப்பிட்டவுடன் நின்றவுடன் சொன்னார், நீங்கள் எனக்கு தர வேண்டிய கடன் தர வேண்டாம், தயவுசெய்து என்ன செய்ய வேண்டாம், தர வேண்டாம் என்று. அந்த நாட்களில் 100 ரூபாய் என்று கொஞ்சம் விசேஷமாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று அவரை நான் ரிலீஸ் பண்ணிவிடணும். ஸோ ஹாப்பி. இல்லை கொடுத்துவிடேன் என்று சொன்னேன். நிஜமாக சொல்கிறேன், தரவே வேண்டாம், கொடுத்தாலும் கூட வாங்க மாட்டேன் என்று கையை கொடுத்துவிடன். அப்படியே ஒரு மகிழ்ச்சி உண்டானது. நான் எவ்வளவு கடன் கொடுக்க போகிறேன்? என்னை பொறுத்தவரையிலே எவ்வளவு? 100 ரூபாய். என் கடன் மன்னிக்கப்பட்டதே. அதைத்தான் முதலில் கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று மன்னிக்கப்பட்டவன். 1 கோடி ரூபாய் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை போல் கதறி இருக்க வேண்டும். ஐயோ, இப்படி ஒரு மனநிலை வைத்திருந்தேனே, கேடுபாடு கொண்டிருந்தேனே, என் உள்ளத்தில் கசப்பு வைத்திருந்தேனே, பணத்தின் மீது ஒரு நாட்டம் வைத்திருந்தேனே, விரோதம் கொண்டிருந்தேனே, ஐயோ காமவிகாரம் உள்ளே பதுங்கியிருந்ததே, என்னெல்லாம் மார்பிலை அடித்து அவன் பட்ட கடனை அவன் ஆண்டவர் மன்னிக்கும் பொழுது என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் சாதாரண கிறிஸ்து அல்ல, மன்னன் மன்னிக்க வேண்டியது எவ்வளோ மன்னிப்பான்? சரி போ, 10 ரூபா உனக்கு இல்லாட்ட பரவாயில்லை என்று அவன் சொல்லுவான். மன்னன் கொடைவல்லல், அவன் என்னுடைய பாவங்களை கடன்பட்டது எவ்வளவு என்றால் பல லட்சம். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம்
ஒன்றல்ல இரண்டல்ல, பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அப்படி அவன் பல லட்ச கோடி மன்னிக்கப்பட்டவன். எங்கள் பாவத்தை மன்னித்தீரல்லவோ, நன்றி. இப்பொழுது அவன் அடுத்து சொல்கிறான், என்ன சொல்கிறான்? எங்களிடத்திலே கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. ஹல்லேலூயா! கோடி ரூபாய் மன்னிக்கப்பட்டவன் வேறு எந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவன் தயங்குவான்? குயிக்லி, வேகமாய் மன்னித்து விடுவான். ஏனென்றால் ஆர்டினரி 100 rupees, சாதாரண 100 ரூபாய் கொடுக்கும் பொழுதே எப்படி கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். திரும்ப வாங்குவோம் என்று நினைச்சாதுங்கள், கொடுக்காதிருங்கள், அது பகையை வளர்த்து விடும். கொடுத்தாலும் பரவாயில்லை, கொடுக்கவில்லை என்றால் அவர்களை ரிலீஸ் பண்ணி விடுங்கள். எவ்வளோ கொடுக்க முடியுமோ திரும்ப வாங்க கூடாத அளவிற்கு உங்களுடைய திராணியின்படி கொடுத்தால் போதும் என்று அவர் சொன்னார். நான் PWD மேனேஜர் கூட நான் அர்ப்பணா இருந்தும் கடன் கொடுத்துருக்கிறேன். அவர் கேட்டார் 1000 ரூபாய், எனக்கு 200 தான் இருக்கிறேன் என்று கேட்டால் அதையாவது கொடுங்கள் என்று அவர் கேட்டு வாங்கி விட்டு போனார். தட்ஸ் ஓகே, திரும்பி வராவிட்டாலும் பரவாயில்லை என்று எண்ணுகின்ற ஒரு பணத்தை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். அதுபோன்று நாம் தருவதெல்லாம் எங்களிடத்தை கடன்பட்டவர்களை மன்னிக்கிறோமே. ஹல்லேலூயா! அப்படி அவர் கேட்டிருந்திருக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் சாட்சி சொல்லியிருந்திருக்க வேண்டும். எங்களுக்காக பாவத்தை மன்னித்த தயாபரரே, உங்களுடைய தயாபரம் எவ்வளோ பெரியது. அந்த விசாலத்தில் நாங்கள் மனுஷரை பார்க்க முடியுது. ஆஃப்டர் ஆல் ஸ்மால் திங், எங்களுக்கு கடன்பட்டவர்களை எங்களால் மன்னிக்க முடியும். ஆனால் எங்கள் கடன்களை மன்னிப்பதற்கு மன்னன் கிறிஸ்துவே, உம்மிடத்திலே அதை தீர்த்து வைப்பதற்கு எங்களுக்கு காசு இல்லையா, அவ்வளவு பாவம் என்று கேட்டு மன்னிக்கப்பட்டவன் தான். மிக எளிதிலே எங்களிடத்தில் கடன்பட்டவனையும் நாங்கள் மன்னிக்க முடியும் என்று அவன் மன்னிப்பான். ஒரு மனுஷனையும் அவன் தொண்டையை பிடித்து நரிக்க மாட்டான் என்பதுதான் அவன் கேட்கிறான். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனையே வரக்கூடாது என்று அவன் கேட்கவில்லை. சில நூதனமான சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறதை போல் கஷ்டமே வரக்கூடாது கர்த்தாவை, இன்று ஒரு துன்பம் வரக்கூடாது, ஒரு முள்ளு கூட கடிக்கக்கூடாது, ஒரு சின்ன கொசு கூட என்னை கடிக்கக்கூடாது என்றெல்லாம் நூதனமாய் ஜெபிக்கல இருக்கிறார்கள். நோ 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 இயேசு சோதிக்கப்பட்டார். அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் சோதிக்கப்பட்டார். அதே போல் தேவகுமாரனை வந்தவரும் சோதனைக்காரன் என்று ஒரு வந்தான், அவன் அவரை அந்த சோதனைக்காரன் சோதித்தான். அதுபோலவே சோதனை எல்லோருக்கும் வரும். சோதனைக்கு உட்பட்டு போய்விடக்கூடாது. சோதனை எங்களை இழுத்து விடக்கூடாது, காமத்திற்கு இழுத்து விடக்கூடாது, பகைக்கு இழுத்து விடக்கூடாது. பகை உள்ளே வந்து விட்டதால் கொலை நடந்துவிடும். கொஞ்சம் காம விகாரம் உள்ளே வந்து விட்டால் விபச்சாரம் நடந்துவிடும். நோ, கொஞ்சம் கூட்டி குறைத்து பேசிவிட்டால் நான் பொய் வந்துவிடும். நோ, ஒன்றும் எனக்குள் சோதனை நேரத்தில் வரலாம், சோதனைக்கு உட்படக்கூடாது. ஆகவே அவர் என்னவென்று அவன் ஜெபம் செய்கிறான், தீமையை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும் கர்த்தாவே என்று ஜெபம் செய்யுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா! இது போன்ற ஒரு ஜெபத்தை என்னவென்று அவர் சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் ஒரு இடத்தில் ஜெபம் செய்ய போகும்பொழுது என்று சொன்னார். அந்த ஒரு இடம் என்னவென்று தெரியுமா? அதையும் கற்றுக் கொடுத்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அதை அவர் கற்றுக் கொடுத்தார். மத்திய 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொன்னார், அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீயோ தனியாய் சொல்கிறார், நீங்களோ என்று அல்ல, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள், உங்கள் அறையின் வீட்டுக்குள் அல்ல, உன் அறையின் தனியாய் சொன்னார், உன் அறையின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர் கூறினார், உன் கதவை பூட்டி, தொடர்ந்து அவர் கூறினார். அவர் கூறும்பொழுது அவர் சொன்னார், அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொன்னார். 3 பகுதியை அப்படி அவர் குறிப்பிட்டார். அது என்னவென்று தெரியுமா? த இன்னர் ரூம், அறை வீட்டிற்குள் செல்லுங்கள், எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்கள் என்று சொன்னது என்னவென்று தெரியுமா? கோ, இந்த வழியிலே போங்கள், தனியாய் போய் அறை வீட்டை தனி இன்னர் ரூமுக்குள் போய்விடுங்கள், தனி அறைக்கு சென்று விடுங்கள். அங்கே நான் வாசித்ததை போல், அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் வாசித்ததை போல் அவர் தனித்து ஜெபித்து வந்தாரே,
அந்த தனித்த ஒரு அந்த தனி இடத்திற்கு போய்விடுங்கள். பின்பு அவர் என்ன சொல்ல வருகிறார்? கதவை பூட்டி லாக்டவுன் பண்ணிவிடுங்கள், எல்லாவற்றையும் பூட்டுங்கள், உலகத்தை பூட்டுங்கள், உலக கவலைகள் எல்லாம் பூட்டுங்கள். பூட்டவில்லை என்றால் நீங்கள் முழங்கால் படியிட்டு கேளுங்கள், ஓ கர்த்தாவே, இது உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது, இதெல்லாம் நிறுத்த வேண்டும், என்னை மன்னியும். ஏன் இந்த கவலையில் வைத்து கொண்டிருக்கிறேன்? ஏன் இந்த பிரச்சனை பெரிய பூதம் போல் வருகிறது? ஜெபம் பண்ணுவதற்கு தடையாயெல்லாம் வருகிறது. இதெல்லாம் அகற்றுங்கள், மலையை அகற்றுங்கள், காட்டத்தி மரத்தை பிடுங்கி எறியுங்கள். இறைவனே, நான் பேச வந்திருக்கிற இந்த நேரத்தில் இதெல்லாம் மனதில் வந்து சஞ்சலம் வருகிறது. சிலருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது சிங்கப்பூர் யாவரும், அமெரிக்கா யாவரும், ஜப்பான் யாவரும் அவர்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து விடுவார்கள். 10 நிமிடத்திற்குள் போய்விட்டு வந்து விடுவார்கள். தன்னுடைய பிள்ளைகள் 4 ஊரில் இருந்தால் 4 ஊருக்கும் போய்விட்டு வந்து விடுவார்கள். கவலை ஆட்கொண்டு விடும். இறைவனே, தனிமையிலே போய் சந்திக்க வந்திருக்கிறேன், பாருங்கள், கதவை பூட்ட முடியவில்லை, உலகம் பிள்ளை பிரவேசிக்கிறது. அவன் ஜெபித்திருக்க வேண்டும். எதுவரை ஜெபித்திருக்க வேண்டும்? ஐட்டலி நான் சொல்லிடுறேன், அவரை மாத்திரம் காணுவரை ஜெபிக்கிறேன், அவரை மாத்திரம் காணுவரை ஐ லாக்டவுன். கதவை நான் போல்ட்டை பூட்டுவது என்பது வேறு. அந்த போல்ட்டை பூட்டினாலும் உள்ளே வருகிறது, சிங்கப்பூர் வருகிறது, இல்லை உங்களுக்கு அமெரிக்கா வருகிறது, உங்களுக்கு எத்தனையோ ஊரெல்லாம் வந்து நின்று விடுகிறது. அடுத்த வாரம் வரக்கூடிய பிரச்சனை வந்து என்று குதிக்கிறது. பெரிய மழை கூட உள்ளே வந்து நுழைந்து விடுகிறது. கட்டத்தையும் மரம் கூட உங்களுடைய சின்ன அறையில் வந்து அப்படி திங்கு என்று குதித்து ஆடுகிறது. நாளையை குறித்த கவலை, அடுத்த வார்த்தை குறித்த கவலை, ஒரு இடத்திற்கு பிறகு உள்ள கவலை, பிள்ளையை குறித்த கவலை, திருமணத்தை குறித்த கவலை, படிப்பை குறித்த கவலை, தான் என்று தன்னுடைய கவலையெல்லாம் அவனை ஆட்கொள்கிறதே. பூட்ட வேண்டும் ஐயா, உலகத்தை பூட்ட வேண்டும், உலகத்தை பூட்டுங்கள். கதவை பூட்டவில்லை என்றால் மழைதான் உள்ளே நிற்கும். முட்டிக்கொண்டே நில்லுங்கள். மழையை அகற்றின பிறகு பேசுங்கள். ஆண்டவர் ஜெபிக்க சொல்லவில்லை, பேசுங்கள் என்று சொன்னார். கெட் அவுட் என்று சொல்லுங்கள். ஐ டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட் காட். என் தேவனை மறைப்பதற்கு, என் பாதையை மறைப்பதற்கு, ஜெபத்தின் பாதையை மறைப்பதற்கு வந்த மலையே புரண்டு போ, என் கண்ணிலே படக்கூடாது, சமுத்திரத்தில் விழுந்து மாய்ந்து போ என்று மூழ்கி வைத்து விட வேண்டும். கட்டத்தி மரத்தை நடுக்கடலை சாய்த்து விட வேண்டும். பின்பு எழுந்து நின்று நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்று அந்த மார்க்கிலே அழகாய் சொல்வார். பின்பு நீங்கள் எழுந்து நின்று ஜெபம் செய்யும் பொழுது, ஜெபத்திற்கு முன்பாக கதவை பூட்ட வேண்டும் அல்லவோ? அந்த கதவை பூட்ட முடியாதபடி உங்களுக்கு வறுமையாக இருந்தால் என்ன, நஷ்டமாக இருந்தால் என்ன, நோய்வாய்ப்பட்டிருந்தால் என்ன, வாட் எவர் இட் இஸ், என்ன நடந்தால் ரிமூவ் இட். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபம் செய்து என்று தான் நீங்கள் எழுதியிருக்கிறது. கவலையெல்லாம் அகற்றி, ஏனென்றால் கவலையெல்லாம் மலை காட்டத்தி மரம் என்று வந்து நின்று கொண்டு குதிக்கின்றதே, அதையெல்லாம் அகற்றி வைத்துவிட்டு அந்தரங்கத்திலே என்ன வசிக்கிறோம் அந்த இடத்துல, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, ஹல்லேலூயா, தி சீக்ரெட் பிளேஸ், அவரை அடைந்து விடுவீர்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், தி சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் காட், மறைவான இந்த இடத்தை அவரை கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆகவே அவர் சொன்னார், தி இன்னர் ரூம், அங்கே உங்களுடைய அறை வீடு, இந்த ஆங்கிலத்தில் இன்னர் ரூம். தென் அலோன் வித் காட், தேவனோடு தனித்து வர வேண்டும். அதற்கு என்ன செய்திருக்க வேண்டும்? மூன்றாவதாக ஷட் டவுன், எல்லாம் உங்களுடைய கதவை பூட்டி கொண்டு அங்கே இருக்க வேண்டும். உலகத்திற்கு நோய் என்று சொல்ல வேண்டும், உலக கவலைகளுக்கு நோய் என்று சொல்ல வேண்டும், தனித்து வர வேண்டும் ஐயா. அந்த நேரத்தில் தான் அந்த பரமண்டலில் இருக்கிற பிதாவை என்று சொல்லி ஜெபித்தாரே, அந்த ஜெபமெல்லாம் புது வெள்ளம் போல் பொங்கி வரும். ஐயனே, இந்த இடத்தில் சமாதான குறைச்சல் இருக்கிறது கண்டுபிடிப்பீர்கள், தாரும் என்று கேட்பீர்கள். இங்கே சமாதானத்தை இழந்தேன், இங்கே மகிழ்ச்சியை நான் இழந்தேன், நடக்கட்டும். ஒரு 1000 ரூபாய் தொலைத்து அதை பிடுங்கி கொண்டு போய்விட்டான், இருக்கட்டும். அதற்காக நான் ஏன் மகிழ்ச்சியை இழக்கக்கூடும்? வருஷத்தால் உண்டாகும் சந்தோஷம் அல்லவோ என்று அவன் தெளிவாக கேட்க முடியும். என் சித்தம் அல்ல, உன் சித்தம் செய்ய வேண்டும் என்று அவன் தெளிவாக கேட்க முடியும். ஹி டீச்சர்ஸ் டு ப்ரே. இந்த வழியைத்தான் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் போதித்தாரையா. இந்த அற்புதமான இந்த ஜெப வாழ்க்கையை கிறிஸ்தவ மானிடர்கள் ஏன் இழந்தார்கள்? எதற்கு இழந்தார்கள்? ஐ டோன்ட் நோ, எனக்கே புரிவதில்லை. இந்த வாழ்க்கையை நான் ஒட்டி வாழ்ந்து ரட்சிக்கப்பட்ட 50 ஆண்டுகளாக இருந்தாலும், அந்த ஜெப வாழ்க்கை என்று ஓரளவு அந்த நாட்களில் இருந்தாலும், க்ளோசெட்டில் போய் அந்த அறை வீட்டிலே போய் ஜெபிக்க பழகினதெல்லாம் 40 வருடம், சுமார் 40 வருடங்கள் பழகி சொல்ல முடியாத செல்வத்தை பெற்று வாழ்ந்தேன். எது முதலாவது செல்வம் என்று தெரியுமா? என் பிதா, என் பிதா
எனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அவரின்றி நான் இல்லை. அவரே சொல்லுவார், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுவார். இன்றைக்காவது ஒரு நாள் வந்து பேதுருவை போல் கேட்க மாட்டாராம்? கேட்பார். இப்படி கேட்பார், பேதுருவே, யூ லவ் மீ, என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டு விடுவார். அப்படி அவர் தொடர்ச்சியாய் தன்னை சந்தித்தவன் வரவில்லை என்றால் வந்து கேட்பார், ஏன் வரவில்லை, உனக்காக காத்திருந்தேனே என்று சொல்வார். கர்த்தருக்கு காத்திருந்து பழகினவன் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவன் மீது பிரியமாக இருந்து ஒரு நாள் அவன் வரவில்லை என்றால், எனப்பா வரவில்லை என்று உங்கள் இடத்திற்கு வந்து கேட்டு விடுவார். ஓ, மீன் நிறைய வந்து விட்டதோ, அப்போ இதை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்க கொஞ்சம் குறைந்து விட்டதோ என்று விசாரிப்பார். இல்லை ஆண்டவரே, இதை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பேரானந்தம் அவர் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அதுதானே உறவு. பிதா மீது கொண்ட இயேசு வைத்திருந்த அன்பும், இயேசு பிதாவிடத்தில் வைத்திருந்த அன்பும் ஒன்றுக்கொன்று பிரிக்க இயலாது. ஒரு கிறிஸ்தவனும் சொல்ல வேண்டும், எங்கள் அன்பை எது பிரிக்கக்கூடும்? யாதொன்றும் இந்த உலகத்திலே பிரிக்கலாகாது. ஹல்லேலூயா. அதுபோன்ற அந்தரங்கத்திலே வந்த அந்த மனுஷன் அவனுக்கு ஆண்டவர் அந்த வழியை காண்பித்து, இதுதான் வழி, போங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். நீ போய் ஜெயிப்பதற்கு என்று கற்றுக் கொடுத்தார். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூட்டு ஜெபத்தை பெரிதாய் சொன்னதெல்லாம் மற்ற சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆனால் கூட்டு ஜெபம் என்று சொல்வதெல்லாம், நான் பிதாவிடத்திலே ஜெபித்ததை போலவே நீங்களும் என்னைப் போலவே ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. பின்பு தொடர்ந்து கற்றுக் கொடுப்பாராம். எஸ், உள்ளே நீங்கள் போன பிறகு there are so many things, ஏராளமான காரியங்கள். அவர் ரோமர் 26ஆம் அதிகாரத்திலே ஒன்று எழுதியிருக்கும், 8:26 எழுதியிருக்கும். அனைவரும் ரோமர் 8:28 தான் தெரியும், 26 தெரிவதில்லை. நாம் ஜெபிப்பது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்காத பெருமூச்சோடு இன்னதென்று அறியாத நேரத்திலே இன்னதற்காக ஜெபிங்கள் என்று கற்றுக் கொடுப்பார் ஐயா. ஹல்லேலூயா. என் ஜெபம் ஒன்று கூட வீணாகி போவதில்லை. அரசன் முன்பாக எதை கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். தன்னுடைய பெருமூச்சை சொல்லுவார். பெருமூச்சமாய் அவர் வைத்திருப்பதெல்லாம் அவர் சொல்லி கற்றுக் கொடுப்பார். அந்நிய பாஷை என்று சொல்வது கூட ஒரு பெருமூச்சு தான். என்னுடைய வீட்டை குறித்தோ, என்னுடைய தொழிலை குறித்தோ, என் ஊழியத்தை குறித்தோ யாதொன்றும் என்ன நடக்குமோ என்று கலங்கியிருக்கிற நேரத்தில் கூட, அந்த இன்னதென்று ஜெபிக்க இயலாத நேரத்தில் வாக்குக்கடங்காத பெருமூச்சோடு அந்த அந்நிய பாஷை பேசும்பொழுது என் இருதயத்தில் இருக்கிற இயக்கத்தை எல்லாம் கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து கொட்டுவதை பார்த்துருக்கிறேன். ஒரே இளைப்பாறல், இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகின்ற ஆவி, அப்படி ஒரு இளைப்பாறலை நான் பரிசுத்த ஆவியுடைய ஜெபத்திற்கு பிறகு பெற்றிருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்த நிலை இருக்கும், அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து ஜெபிப்பதற்கு அவர் உதவி செய்வார். தட் ஆல்சோ யூ வில் டீச் அஸ். போதிப்பார், நிச்சயமாய் போதிப்பார். இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அது எதிர் வீட்டுக்காரனுடைய ஆண்டவரை அவனை அகற்றும், டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அப்படியே அவர் சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். நோ, லவ் யுவர் எனிமி. உன்னுடைய எதிரியின் அன்பு ஒரு இதுதான் நல்ல வாய்ப்பு என்று சொல்லி கொடுத்துருப்பார். அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து ஜெபிக்க வேண்டுமே ஐயா. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட நாம் இன்னதென்று ஜெபிக்க அறியாது இருக்கும்போது அந்த 8:26 சொல்லிற வசனத்தின்படி he will teach us. பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அடுத்து என்ன? அவருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்வதற்கும் போதிப்பார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி ஜெபம் செய்தால் அவர் கேட்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறோம். அந்த நிச்சயமான ஒரு ஜெபத்திற்கு வழி நடத்துவார். இயேசு ஒரு முறை ஜெபித்ததை போல் லாசருடைய கல்லறைக்கு முன்பாக சொல்லி ஜெபித்தார். பிதாவே, நீர் என் ஜெபத்திற்கு எப்போதும் பதில் கொடுக்கிறீர், செவிசாய்க்கிறீர். ஹல்லேலூயா. ஏன்? ஹி டீச்சர்ஸ் டு ப்ரே. ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். அவர் இன்னும் நடத்துகிறார். நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கும் பொழுது அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, திஸ் இஸ் த வில் ஆஃப் காட், இப்படி ஜெபிப்பதான் நல்லது என்று சொல்லிக் கொடுப்பார். பிதாவின் சித்தத்தின்படி அவன் ஜெபித்தவன் முடிக்கும் பொழுது இதையாகிலும் பிதாவின் சித்தத்தின்படி ஜெபம் செய்தார். அதை அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு 1 யோவான் அந்த கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிற அந்த வசனம் நமக்கு நிறைவேறிவிடும். ஹல்லேலூயா. அதுபோன்று
ஒரு பாக்கியத்தை அவர் சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுவார். அந்த 28ஆம் வசனத்தை சொல்லுவார். அந்த 26லேருந்து 27, 28 சேர்த்து வாசித்து பாருங்கள். வந்து ஒண்டர்ஃபுல் திங், ஆச்சரியமான ஒரு காரியம். அவரிடத்திலே அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இதுதானையா ஜெப வாழ்க்கையிலே நாம் காட்டுகிற ஒரு அன்பு. அவர் மீது மாலை சூட்டி, அவரை புகழ்ந்து, அவருடைய சமூகத்திலே அண்டி சென்று, பிதாவை நெருங்கி வந்து ஜெபித்து விட்டு வருகிறானே இந்த மனுஷன், அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? அவனுக்கு சாதாரணமாக போய் வெளியே வந்தது போல் இல்லை. வெளியே வரும்போது மேலதாளத்தோடு வருகிறான். மங்களம் சுவ மங்களம் என்று வருகிறான். என்னவென்று வருகிறான்? சகலமும் எனக்கு என்ன நடக்கும்? அவரே கிரியை செய்வார் ஐயா. ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டவரே அவரே செயல்படுவார். நாங்கள் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம் என்ற பாக்கியம் அங்கே உண்டாகிவிடும். அது ஏனென்றால் தெய்வம் எங்களோடு இருக்கிறார். இப்படி தடவினால் கூட நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம். அப்படித்தான் எங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்ற அற்புதமான ஒரு அந்த தொடர்பு இருக்கிறதே, அந்த தனி ஜெபம், அவரோடு கொண்டிருக்கிற தனி ஜெபம் உயிர் மூச்சு. நீங்கள் மூச்சு விடவில்லை என்றால் ஒரு எந்திரத்தை வைத்து மூச்சு விட வைப்பார்கள். அதுக்கு பேர் என்னமோ வெண்டிலேட்டரை வைத்து அதை ரெஸ்பிரேட்டரி செய்வார்கள். அது போன்றவன் பிழைக்கக்கூட மாட்டான். நீங்கள் மூச்சு விட வேண்டும் அல்லவோ? நீங்கள் அந்த உயிர் மூச்சாய் இந்த ஜெப வாழ்க்கையை பெற்றுவிட்டால், பரமபிதா உங்களுடைய சொந்தமானவராக மாறிவிட்டால், அவருடைய அன்பு உரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறும். ஒரு காதலன் விரும்புவதெல்லாம் தனியிடத்தை சென்று தன் காதலியை சந்திக்க வேண்டும் என்பதை போல் என் காதலன் கர்த்தர். அந்த உன்னத பாட்டில் வருகின்ற என் பிரியம் என்னுடைய நேசம் என்று சொல்கிறவர் கர்த்தர். அவருக்கு பிரியமானவன் நான். என் பிரியமே என்று அவர் அழைப்பார், என் புறாவை என்று என்னையும் அழைப்பார். எல்லாம் ஈச்சதர், ஒருவரை ஒரு நேசிக்கிறோம். அவர் உலகத்தை அன்பு கூர்ந்து குமாரனை அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது நான் அவருடைய சொந்த மகன், என்னை எவ்வளோ அன்பு கூறுவார், ஏராளமாக அன்பு கூறுவார். ஒருவருக்கு ஒரு நேசம் கொண்டவர்கள், நேசம் வலிது. அவரிடத்தில் இவ்வாறு அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் மங்களகரமாய். அல்லேலூயா. அந்த நாட்களிலே கொட்டு மேளம் என்று சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் அப்படி கொட்டு மேளம் அடித்து நாதாசங்கள் ஊதி அங்கே சிங்கி அடித்து அங்கே பாடி மகிழ்ந்து கோலாகலமாய் மங்களம் சுவ மங்களம் மங்களம் என்று முடியுமையா உங்கள் வாழ்க்கையிலே? அவர் தருகின்ற பதில் அது போன்ற ஒரு ஜெப வாழ்க்கையை இறுக பிடித்து கொள்வோம். அது ஜீவன், உயிர் மூச்சையா, விட்டுவிடாதீர்கள். அது இல்லை என்றால், பரத்தின் அந்த சுவாசம் இல்லை என்றால் நாசம் விளைந்து விடும். என்னை பொறுத்தவரை அது நாசம், கண்டிப்பாக நாசம்தான். எல்லோருக்கும் அதுதான். ஐ டோன்ட் நோ, நீங்கள் உணராத பட்சத்தில் நாசம் என்றால் உங்களை திட்டுவது போல் தோன்றும். நோ, ஐ டோன்ட், உங்களை நான் யாரென்றும் நான் சொல்ல சாபம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். என்னை பொறுத்தவரையிலே நாசம் ஐயா. அந்த சுவாசம் இல்லை என்றால் நாசம். பரத்தின் சுவாசம், இந்த பூமியில் சுவாசம் அல்ல. வெண்டிலேட்டர் வைத்து சுவாசிக்கிற அது அல்ல. நானே சுவாசிக்கின்ற அந்த சுவாசம் தன்னிடத்தில் போய் சுவாசித்துட்டு வருகிறேன் ஐயா. அதுதான் நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து அந்த நாள் முழுவதும் மங்களமாய் நடைபெற செய்யும். அடுத்த நாள் மொத்தத்திற்கு கேட்பதில்லை. அன்றென்றும் அப்பத்தை, அவ்வளவுதான். இன்று உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இன்று உம்முடைய சமாதானம் வேண்டும், அவ்வளவுதான். இன்று நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவ்வளவுதான். அன்று மங்களம். அடுத்து he will give me new grace, புதிய கிருபையை கொடுப்பேன். I will go to that, அந்த புதிய கிருபையை பற்றி கொண்டு அவரை நான் பின்பற்றுவேன். அன்று மங்களம், அடுத்த நாள் மங்களம், 7 நாட்களும் மங்களம். அல்லேலூயா. வருடத்தின் 54 வாரங்களும் மங்களம், 365 நாட்களும் மங்களம். இவ்வாறு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறும். நிச்சயமாய் நடைபெறும். நடைபெறவில்லை என்றால் என்னிடத்தில் வந்து கேளுங்கள், நான் அதற்கு பதில் சொல்கிறேன். எப்படி நடைபெறாமல் இருக்க முடியும்? நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். அவரிடத்தில் கண்டிப்பாக மிஸ்டேக் இருக்காது. உங்களிடத்தில் நான் மிஸ்டேக் இருக்கும், நான் சொல்லிவிடுவேன். உங்களுடைய மிஸ்டேக் என்னவென்று நான் சொல்லிவிடுவேன். நான் கண்டேன் ஐயா, தினசரி மங்களம் தருகின்ற என் ஜெப நாயகன், என் பரமபிதா, எங்கள் பிதா என்று இயேசுவோடு சேர்ந்து அவர் ஜெபித்ததை போலவே நானும் ஜெபித்த அந்த ஒற்றுமை, இயேசு அவரிலும் அவர் இயேசுவிலும் நான் அவரிலும் சேர்ந்து கொண்டு ஒரு பாக்கியம், அந்த எங்கள் பிதா என்ற அந்த சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டாக
இறைவன் அருள் செய்ய வேண்டும்.